அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்னடா மறுபடியும் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு பட்ஜெட் இல்லையா? கருத்து சொல்லியே ஆகணுமே. அப்ப நான் பட்ஜெட்டை முழுசா படிச்சிட்டீங்களா? தயவு செஞ்சு இந்த கேள்வியை மட்டும் கேட்காதீங்க. இதுல பினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் உரைன்னு படிக்க ஆரம்பிச்ச 5வது நிமிஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பட்ஜெட் பத்தி ஏராளமான கருத்துக்கள் அப்படின்றத விட அலசல்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அலசி ஆராய்ஞ்சு தோச்சு காய போட்டாங்க பட்ஜெட்டை. அண்ட் பட்ஜெட்டை முழுசா படிச்சுட்டு தான் நீங்க வந்து ஒரு கருத்து சொல்லணும். ஏன்னா அதுல என்னென்ன டாக்ஸ், எவ்வளவு இம்ப்ளிகேஷனு, இந்த கால்குலேஷன்லாம் போட்டுட்டு தான் வந்து கருத்து சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் அட்லீஸ்ட் 4-5 நாளாவது ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னைக்கு சாயங்காலத்திலேருந்தே மீடியா ஃபுல்லா இந்த பட்ஜெட் அலசல் தான் இருக்கும். இப்ப நாம மட்டும் பின்தங்கி இருக்க முடியுமா? எல்லாரையும் அந்த கேள்வி கேட்காம என்ன மட்டும் நீங்க கேட்காதீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வந்து நிறைய குறியீடுகள் வச்சிருக்கேன். இந்த சொக்கா பாத்தீங்கன்னா வரி வரியா இருக்கும். ஆமா, பட்ஜெட்னா வரி இல்லாமையா? அதே மாதிரி ஷெல்ஃப்ல பாருங்க ஒரு வரிமான் இருக்கும். சார் வரி குதிரை கேள்விப்பட்டீங்கன்னா அதெல்லாம் வரிமான்னு கேக்குறீங்களா? அந்த வரி குதிரை பொம்மை தேடினங்க கிடைக்கல. அப்புறமா தான் இந்த மான் கிடைச்சது. அதுல வந்து வரி இருக்குது. அப்புறம் தான் யோசிச்சேன், கவரி மான், அதுல காவை தூக்கிட்டா வரிமான் இல்லையா? அதனால 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பள்ளிக்கூடத்துல சில நேரங்கள்ல நம்ம வாத்தியாருங்கெல்லாம் பொறுமை இழந்து ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. டேய் நீ எல்லாம் எதுக்குடா படிக்கிறேன்னு ஸ்கூலுக்கு வந்து ஏன் உயிரை வாங்கி நிக்கிற? என்ன சொன்னாலும் உன் மண்டையில ஏறாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அஃப்கோர்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்களோ இல்லையோ, எங்க வாத்தியார் சொல்லி நான் கேட்டிருக்கேங்க. அந்த மாதிரி நிலைமையில தான் இன்னைக்கு பெரும்பாலான பாஜக ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள். அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்டென்ட் முக்கியம், அதுக்கு மேல கண்டென்ட் முக்கியம், அதை விட அதிகமா பேக்கேஜிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நான் இதை பத்திலாம் கவலையே பட மாட்டேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்னு சொல்றீங்க? இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா பாஜக வந்து மெஜாரிட்டியை இழந்திருக்கின்றது. அப்போ அந்த இழந்த செல்வாக்கை திரும்பி பெற வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ஹரியானா இந்த மாநில தேர்தல்கள்லாம் வருகின்றன. அப்போ அதுல வந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா பட்ஜெட் தான் அதுக்கு ஒரே வழி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் மிடில் கிளாஸ் தொடங்கி எல்லாருமே இந்த பட்ஜெட்ல ஏதாவது ஒரு சிறப்பு திட்டங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இருக்கிறத கூட இல்லாதது மாதிரி ஆக்குகின்ற திறமை, இந்த மெஜிஷியன்லாம் அந்த முயலை மறை வைப்பார் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு திறமை இந்த நிதியமைச்சர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்கம் டாக்ஸ் ரேட் இந்த ஸ்லாப் எல்லாம் மாத்திருக்காங்க. அதை கொஞ்சம் பாருங்க. இந்த நியூ ரெஜிம்ல அப் டு 7 lakhs வந்து 5% அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலா அந்த அந்த 9 லட்சம்ன்றது 10 லட்சம் இப்படி மாத்திருக்காங்க. இதை ஒரு காமன் மேன் பார்க்கும்போது பெருசா ஒன்றும் பிடிபடாது. என்ன பண்ணியிருக்காங்க, 1 லட்சத்தை இங்க தள்ளி இருக்காங்க அப்படிதான் தோணும். ஆனா உண்மையில என்னன்னா இன்னைக்கு நியூ ரெஜிம்ல 7 லட்சம் வரைக்கும் நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். அந்த 5% போட்டிருக்காங்க இல்லையா, இதை வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஒரு ஒர்க்கிங்க்கு மட்டும் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. எதுக்குங்க இப்படி காதை சுத்தி மூக்க தொடுற வேலை? ஸ்டேட்டாவே அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட்லயாவது 7 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, பாத்தீங்களா 2.5 3 இப்ப 7 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாதாம அப்படின்னு அந்த ஒட்டகத்து மேல இருந்து ஒரு துரும்ப கிள்ளி போட்டா மாதிரி ஒரு சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்கல்ல. அதை கூட நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் அடமண்டா இருந்தா அப்புறம் இவங்களெல்லாம் என்ன சொல்லி திருத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இதை சொன்னா நீங்க யார் எங்களை திருத்துறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. சரி அப்படியே இருந்துட்டு போங்க, எங்களுக்கு என்ன வந்தது. அடுத்தது இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், இதை வந்து 10ல இருந்து 12% ஆக்கியிருக்காங்க. மிடில் கிளாஸ்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், இது வந்து 15ல இருந்து 20% ஆக்கியிருக்காங்க. இது கூட எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை பொங்க வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது அந்த இண்டெக்ஸேஷன் இருந்தது. குறிப்பா இந்த நிலம், வீடு இதெல்லாம் வாங்கி பல வருஷங்கள் கழிச்சு விற்கும் போது, வாங்கும் போது நம்ம வந்து ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அப்படின்னு வாங்கியிருந்தோம்னா அதுக்கப்புறம் அப்படியே அது வளர்ச்சி அடைந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு விற்கும் போது ஒரு 10 லட்சம் இல்ல 20 லட்சம் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 5 லட்சத்துக்கு வாங்கி 20 லட்சத்துக்கு வித்தாருன்னா 15 லட்சம் லாபம் அப்படின்னு வந்து டாக்ஸ் கால்குலேட் பண்ண எங்கேயோ போய் நிற்கும் இல்லையா. இதுக்கு தான் இண்டெக்ஸேஷன் சொல்லுவாங்க. அப்படியே அந்த விலைவாசி குறியீடு அதோட கம்பேர் பண்ணி அப்போ இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு அப்படின்னு பார்த்து டாக்ஸ் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை சுத்தமா ஒழிச்சு கட்டிட்டாங்க இந்த பட்ஜெட்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு சில பொருளாதார மேதைகள் என்ன சொல்றாங்க, அதை பாருங்க, இது நிறைய ப்ராஃபிட் இருக்கும்போது நீங்க அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இண்டெக்ஸேஷன் இல்லாம 12% கட்டுறது தான் பெனிஃபிஷியல் அப்படின்னு கால்குலேஷன் எல்லாம் போட்டு சொல்லியிருக்காங்க.
அது ஒருவேளை உண்மையாக இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி பேர்டனை குறைக்கிறதுக்காகத்தான் இப்படி வந்து இண்டெக்ஸேஷனை அபாலிஷ் பண்ணாங்கன்னு சொன்னா, அதை பத்தின ஒரு கிளாரிபிகேஷனோட, ஒரு எக்ஸாம்பிளோட, ஒரு கணக்கு போட்டு இந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்க வேணாமா? இதெல்லாம் இங்க சோசியல் மீடியால அவங்க ஆதரவாளர்கள் கொம்பு சுத்திட்டு இருக்கணும். இவங்க கொம்பு சுத்துறதுக்கு முன்னாடி அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பாத்தீங்களா இதை ஒழிச்சிட்டாங்க, இந்த டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அப்ப மக்கள் பணத்தை அப்படியே ஆட்டைய போடுறாங்க, இப்படித்தானங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு என்ற வார்த்தைகளே இல்லை. உடனே மதுரை எம்பி வந்துட்டாரு, திருக்குறளே இல்லை அப்படின்னு. திருக்குறள் சொன்ன ஏங்க அப்ப கேரளால இருந்து யாராவது எங்க வள்ளத்தோள் கவிதைகள் இல்லை அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஆர் ஃபார் தட் மேட்டர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல தமிழ்நாடு என்ற வார்த்தை இல்லை அப்படின்றதுல ஆரம்பிச்சு பட்ஜெட்ல வந்து அந்த ஒவ்வொரு மொழி ஆர் அந்த மாநிலம் இதை பேர் போட்டு இது எத்தனை தடவை வந்துள்ளது அப்படின்னு ஒரு கிராஃப் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டை தவிர வேற எந்த ஸ்டேட்லயுமே இந்த மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, கொங்கணி, மராத்தி, ஒடிஷா, பஞ்சாபி இப்படி எந்த மொழியை சார்ந்தவர்களோ இல்ல மத்த எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களோ ஐயோ எங்க மொழி பேரு எங்க மாநிலம் பேரு பட்ஜெட்ல வரவே இல்லையே அப்படின்னு புலம்பவே இல்லை. ஏன் இங்க மட்டும் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஆதங்கம்னு எனக்கு புரியல. திருக்குறள் சொல்லல அப்படின்னு அப்ப ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கவங்களும் வந்து எங்க கவிதைகள் சொல்லலன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால பட்ஜெட்னு நினைச்சீங்களா வேற என்னன்னு நினைச்சீங்க? இதை ஒரு டெம்ப்ளேட்டாவே ஆகி போட்டாங்க. பட்ஜெட்னா அதுல திருக்குறள் இருக்கணும் அப்படின்னு. திருக்குறள் இருந்ததுன்னா அதை நல்ல பட்ஜெட்னு ஏத்துப்பீங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் திருக்குறளோட பட்ஜெட் சொன்னப்போ அப்போ ஆஹா திருக்குறளுடன் பட்ஜெட் வந்தது சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? இனி இல்லைன்னு மட்டும் குறை சொல்றீங்களே, இருக்கும்போது நீங்க பாராட்டினீங்களா? இதுல பாத்தீங்கன்னா பாஜகவை வந்து வலதுசாரி முதலாளித்துவ ஆதரவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது இந்த பிரான்ஸ்ல இடதுசாரிகள் பதவிக்கு வந்திருக்காங்க இல்லையா, ஆர் அட்லீஸ்ட் அதிகமான இடங்களை பிடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஐயோ நமக்கு போட்டியா வராங்களே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குதுங்க. இதுல வந்து அந்த அப்ரசண்டி அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, இதெல்லாம் நல்ல திட்டங்கள், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்க இதை பிரசன்ட் பண்ண விதம் சரியில்லை. அதனால நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே ஒட்டு மொத்தத்துல அடிபட்டு போகின்றது. நான் ஒண்ணு ஞாபகப்படுத்துறேன். தமிழகத்துல இந்த மெட்ரோ திட்டங்கள், குறிப்பா சென்னை மெட்ரோ, இதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக இருந்து வருகின்றது. இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடியும் முதல்வர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, இதுக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்னு. இப்ப அந்த பட்ஜெட் வந்த பிறகு ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் யோசிச்சு சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலா இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது, மெட்ரோக்கு ஒதுக்கல அப்படின்னு. இன்னி வரைக்கும் மத்திய நிதி அமைச்சரோ இல்ல வேறு எந்த அமைச்சரோ எதற்காக நிதி ஒதுக்கவில்லை? என்ன பிரச்சனை? இவங்க கிட்ட இருந்து ப்ரப்போசல் வரலையா, இல்ல அவங்க டிலே பண்றாங்களா, என்ன காரணங்களால அந்த பணம் ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்களா? இந்த எய்ம்ஸ் தாமதமாகிறது அப்படின்றதுக்கே ரொம்ப தாமதமா தான் மத்திய அரசுல இருந்து எக்ஸ்பிளனேஷன் வந்தது. இங்க வந்து தமிழக பாஜக தலைவர் மட்டும்தான் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருந்தது. இந்த மெட்ரோ விஷயத்துக்கு இன்னி வரைக்கும் மத்தியில இருந்து யாருமே வாயை திறக்கலையே, என்ன காரணம்? உண்மையிலேயே ஒரு வேலிட் ரீசன்னால பணம் அலாட் பண்ணல, இந்த மாதிரி அங்கேருந்து ப்ரப்போசல் வரல, இல்ல இது வரல அது வரல, எதையோ ஒண்ணு சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே. இப்ப பதிலே சொல்லாம இருக்கும் பொழுது அப்ப இங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? ஆமையா எல்லாருக்கும் அள்ளி அள்ளி குத்துக்கிறாங்க, தமிழகத்துல மெட்ரோ எப்ப ஆரம்பிச்சது இன்னி வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல அப்படின்னா இப்படிதானே கேட்பாங்க. இந்த லட்சணத்துல 26ல ஆட்சியை பிடிப்போன்னு வேற நீங்க சொல்லி நிக்கிறீங்க மத்தியில உக்காந்தீங்கன்னு. இங்க ஒருத்தர் வந்து கட்சியை வளர்க்கணும் ஆட்சியை பிடிக்கணும் தனியா நின்று அப்படின்னு பேசி நிற்கிறாரு. ஆனா மேல இருக்கவங்களும் அதை பத்தி கவலையே இல்லை போல இருக்கு. அது சரி, நமக்கு என்ன ஜெயிச்சான்னு ஜெயிக்காட்டி என்ன, வேற எங்கேயாவது ராஜ்யசபா எம்பின்னு மற்ற ஸ்டேட்ல கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சி அவங்க வந்து எம்எல்ஏக்கள் துணையோட உங்களை எம்பி ஆக்குவாங்க, நாம போய் மந்திரியா உக்காந்திக்கலாம். இங்க இருக்கவங்க என்ன ஆனா நமக்கு என்ன வந்தது, நாங்க பதில் கூட சொல்ல மாட்டோம். நீங்க பணம் கொடுங்கன்னு கூட நான் சொல்லலைங்க. அது ஏன் கொடுக்கலன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனாவது கொடுக்கலாம்ல. அது கூட சொல்ல முடியாம இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்களாம் எதுக்குங்க அரசியல்வாதின்னு சொல்லி நிக்கிறீங்க? ஓ, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இவங்களெல்லாம் நம்ம அரசியல்வாதின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி ஏதாவது நடந்துக்குன்னா தானே நம்ம அரசியல்வாதின்னு சொல்ல முடியும். இவங்கெல்லாம் வந்து ஆபீசர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பெரும்பாலான அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு ஏதோ அதிகாரிகள், இப்ப நம்ம இந்த கலெக்டர், இந்த டிஐஜி இப்படிலாம் பாக்குறோம்ல, அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அரசியல்வாதி மாதிரி அதெல்லாம் அருண்ஜேட்லி அவர்களோட போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இதுல அண்ணன் சிதம்பரம் அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆஹா இந்த
அந்த கம்பெனியில சேர்றவங்களுக்கு அந்த 1 மாத ஊதியம் அப்படின்னு அதான் ஆப்ரசன்டி மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? இதை பார்த்துட்டு ரொம்பவே பெருமைப்பட்டு கொண்டிருக்கேன்னா, நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை படிச்சிருக்கீங்க போல இருக்குது. அதுல இத்தனாம் பக்கத்துல நாங்க இந்த ஸ்கீமை சொல்லிக்கிறோம். இதை வந்து நீங்க அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இன்னும் 2, 3 விஷயங்களை பத்தியும் அவர் கோட் பண்ணியிருக்காருங்க. இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் இருந்த விஷயங்கள். இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதாவது நக்கல் பண்றாராம். காங்கிரஸ் சொன்ன வாக்குறுதிகளை அப்படியே பாஜக நிறைவேற்றுகின்றது அப்படின்னு. இப்ப நான் சொல்லவா? நான் நினைக்கிறேன் அண்ணன் சிதம்பரம் அவர்கள் அவங்க கட்சி தேர்தல் அறிக்கை 24 தேர்தல் அறிக்கையை தான் முதல்ல படிச்சுக்கிறார்னு நினைக்கிறேன். 2019 தேர்தல் அறிக்கையில இன்னைக்காவது படிச்சுக்கிறார் அண்ணன் சிதம்பரம் அவர்கள். அப்படி படிச்சிருந்தாருன்னா இந்த விவசாயிகள் சட்டம் கொண்டு வந்தப்போ பாத்தீங்களா, எங்க அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள், அவருக்கும் அண்ணன் சொல்றதா சரி இருந்துட்டு போட்டோம், ராகுல் காந்தி அவர்கள் படம் போட்டு நாங்க இந்த 3 வாக்குறுதி கொடுத்திருந்தோம் இத்தனாம் பக்கத்துல, அதை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் மோடி அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேணாமா? ஏன் அதை எதிர்த்து அவ்வளவு கோஷம் போட்டீங்க? ராகுல் காந்தி டிராக்டர் எல்லாம் போனார்ல, அப்ப சொல்ல வேண்டியதுதானே எங்க தேர்தல் அறிக்கை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. விவசாயிகள் நல்லா இருக்கிறது பிடிக்கல உங்களுக்கு, அப்படிதானே? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் அண்ணன் சிதம்பரம் அவர்கள்? சரி விடுங்க. இப்ப வந்து எல்லா கட்சியை சார்ந்த ஆதரவாளர்கள், அனுதாபிகள் அவங்க எல்லாம் இந்த பட்ஜெட்டை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒரு விவாதம் நடத்தலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் வசதி இல்லை பாருங்க. அதனால ஒவ்வொரு கட்சி ஆதரவாளரும் என்ன சொல்லியிருப்பார், என்ன சொல்லியிருக்கலாம், என்ன சொல்லணும் அப்படின்றத நாமளே கற்பனையா ஒண்ணு போட்டுடலாம் அப்படின்னு. சார் கற்பனையானா ஏங்க, இன்னைக்கு சர்வே ரிசர்ச் இப்படின்னு ஏகப்பட்டது, அதுல பலது கற்பனையா தான் வந்து நிக்குது. அப்படி இருந்துச்சு இது வந்தா என்ன தப்பா, அனுபவிச்சுட்டு போங்க. சோ சர்வே மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியும் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. ரைட். நீங்க வந்து திமுக ஆதரவாளராக, அனுதாபியாக இருந்தால் என்ன சொல்லணும் அப்படின்னா, தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு விட்டது, இதில் தமிழகத்துக்கு ஒன்றுமே ஒதுக்கவில்லை, ஆந்திரா பீகாருக்கெல்லாம் ஒதுக்கி இருக்கின்றார்கள், ஆனால் தமிழகத்துக்கு ஒரு பைசா கூட ஒதுக்கவில்லை. இது பாஜக தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகின்றது என்பதற்கு சரியான உதாரணம். பாஜகவை மக்கள் விரட்டி அடிப்பார்கள் 2026 தேர்தலில். இதை நீங்க காங்கிரஸ் ஆதரவாளராக இருந்தா என்ன சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸோட கொள்கைகளை அப்படியே காப்பி அடித்துக் கொண்டிருக்கின்றது பாஜக அரசு. அவங்களுக்கு வந்து சொந்தமா எந்த விதமான ஐடியாவுமே இல்லை. அதனால எங்களது கட்சி தலைவர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய சிந்தனையில் உதித்த அத்தனை ஐடியாவையும் கொஞ்சம் கொஞ்சமா காப்பி பண்ணிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன். சரி, இதே நீங்க கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் இருந்தா என்ன சொல்லணும் அப்படின்னா, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது தொழிலாளர்களை வஞ்சிக்கும் பட்ஜெட். ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, கூலி தொழிலாளிகளுக்கு இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை. பெருமுதலாளிகளுக்கு மட்டும்தான் இதில் சலுகைகள் இருக்கின்றன. ஆகவே இந்த பட்ஜெட் முதலாளிகளுக்கான பட்ஜெட். சரி, இப்ப அதிமுக ஆதரவாளர் இருந்தா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இது வந்து உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட், இதில் எதுவுமே நன்றாக இல்லை. ரைட். இதே நீங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய தம்பியா இருந்தா என்ன சொல்லணும் அப்படின்னா, பாருங்க தம்பி, இந்த ஒன்றிய அரசோட பட்ஜெட் எல்லாம் நான் கவனிக்கிறதே கிடையாது. நம்ம நாட்டுக்கு நாங்க ஒரு பட்ஜெட் போட போறோம் பாருங்க ஆட்சிக்கு வந்த பிறகு, அதை பத்தி நீங்க பேசுங்க. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அடுத்தது, இதே நீங்க தவேகா, தமிழக வெற்றி கழகம், இந்த ஆதரவாளர் இருந்தா என்ன சொல்லணும் அப்படின்னா, 2026க்கு பிறகுதான் நாங்க பட்ஜெட்டை பத்தி கருத்து சொல்வோம், அதுக்கு முன்னாடி நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். ரைட். இப்ப பாஜக ஆதரவாளராக இருந்தா நீங்க என்ன சொல்லணும்னா, இது வந்து புரட்சிகரமான ஒரு பட்ஜெட், நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல போகின்ற பட்ஜெட், அப்படியே தொழில் வளம் பெருக போகின்றது, இளைஞர்களுக்கு அப்படியே வேலை வாய்ப்பு எல்லாம் வந்து குவிய போகுது, ஏழ்மை வந்து ஏற்கனவே நாங்க பாதி விரட்டி அடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல ஏழ்மையே இருக்காது, ஒட்டுமொத்தமா நாங்க ஒழிச்சிட போறோம், இது வந்து நாட்டை முன்னேற்ற பாதையில், மக்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு முன்னேற்றமான பட்ஜெட். சரி, எல்லாரையும் கேட்டாச்சு. இந்த கட்சி சார்பு இல்லாத காமன் மேன், சாதாரண மனுஷன், அவனை கேட்கணும்னு ஆசை. அப்படியும் ஒருத்தர் கேட்டோம். அவர் வேற என்ன சொல்ல போறாரு? இந்த எல்லாரும் பேசினதை பாத்துங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஒரு 500 ரூபாய் கடன் கொடுத்தீங்கன்னா 3ஆம் தேதி சம்பளம் போட்டவனே திருப்பி கொடுத்துட்றேன், இல்ல வீட்டுல வந்து எண்ணெய் பருப்பு தீந்து போச்சு வாங்கணும்னு சொன்னாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.